இந்த அந்தேர்காண்டு மாளிகை இங்க இருக்கிற ஒவ்வொரு மூலையும் இருட்டுல மறைஞ்சிருக்கு. ஒரு மாப்பிள்ள தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இந்த அரண்மனையை விட்டு ஓடிட்டாரு. அப்புறம் பாவம் பேய் ருஹானியோட மனசு உடைஞ்சு போச்சு. அதனால அவ ரொம்ப சோகத்துல உட்கார்ந்திருந்தா. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, இந்த மனிதர்களை நம்பவே நம்பாதேன்னு. என் மனசோட விளையாடிட்டு அவன் ஓடி போயிட்டான். அம்மாடி, நீ கூட தான் அவனோட உயிரோட விளையாடிட்டு இருந்த. இங்க பாருமா, நீ கவலையே படாத. ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 3 பேய்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்ததுங்க. அப்போ திடீர்னு வெளியில கார் சத்தம் கேட்டுச்சு. மனிதர்கள் யாரோ வராங்க போல இருக்கு. பஸ்மதந்த், அவனோட மனைவி, அப்புறம் ருஹானி வெளியில எட்டி பார்த்தாங்க. அவங்க பார்த்தபோது ஒரு லேடியோட சில கூலி ஆளுங்க வந்திருந்தாங்க. இது புது பிரச்சனைக்கான அறிகுறி. இன்னும் 10 நாளுக்குள்ள என் பையன் லண்டன்ல இருந்து வரப்போறான். அவன் வரதுக்கு முன்னாடி இந்த அரண்மனையோட ரெனோவேஷனை முடிச்சிடணும். அவன் இங்க தான் தங்க போறான். அதனால வேலை முடிஞ்சதும் என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிங்க மேடம், முடிச்சிடுறோம். இதை கேட்டதும் பஸ்மதந்தோட கோபம் 7வது வானத்தை எட்டிடுச்சு. அவனுடைய கண்கள்ல பல வருஷத்துக்கான வலி தெரிஞ்சது. ரெனோவேஷன் தானே பண்ணுங்க, ஆனா இருக்க போறது நாங்க தான், உன்னோட புள்ள கிடையாது. வேலையாட்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த அரண்மனை சாதாரண அரண்மனை கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருள்லையும் மறைஞ்சிருக்கிறது பயங்கரம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கூலி ஆட்களுக்கு ஒரு விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. ஒரு நாற்காலி தானாவே நகர்ந்து வருது. துணி தானாவே பறந்து போகுது. எனக்கு என்னமோ இங்க எதுவும் சரியா படல. ஆமாமா, இங்க வந்ததுல இருந்து பயங்கரமான சத்தம்லாம் கேக்குது. இந்த சத்தம்லாம் எங்க இருந்து வருது? எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பக்கத்துல இருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். வா வா போய் பாப்போம் அது யாருன்னு. அவங்க அந்த திசையை நோக்கி முன்னாடி போன போது ஒரு கதவு தானாவே திறக்க ஆரம்பிச்சது. ஒரு சில்லுன்ற காத்து அவங்களுடைய முகத்தை தொட்டு தொட்டு போச்சு. இங்க பாருப்பா, கதவு தானாவே திறக்குது. எதுக்காக பயப்படுற? காத்துனால கூட கதவு திறக்கலாம்ல. அப்பதான் அதுல ஒருத்தரோட கவனம் தரை மேல பட்டுச்சு. அங்க தலைகீழான கால் தடங்கள் கிடைச்சது. அங்க பாருவா, தலைகீழ இருக்கிற கால் தடங்கள். உள்ள பேய் இருக்கு. பாவம், இந்த பேய்களுக்கு தலைகீழா நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. போக வேண்டியது காஷ்மீர்னா அவங்க போய் சேர்ந்துருவாங்க கன்னியாகுமரி, இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு 2 வேலையாட்களோட மனசும் படபடன்னு இருந்தது. அவங்க உள்ள போக கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. வெளியிலேயே வேலை செய்யலாம்னு நினைச்சாங்க. பஸ்மதந்தும் அவருடைய மனைவியும் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதான் ருஹானி மூச்சு வாங்க வாங்க அங்க வந்து நின்னா. நான் இவங்க 2 பேரையும் மிரட்டுறதுக்கு முழு முயற்சி பண்ணேன். பயங்கரமான குரலால சிரிச்சு சிரிச்சு என் மூச்சை நின்னுட போல இருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் ஓடவே இல்லை. அப்படின்னா இவங்க 2 பேரையும் கொன்னாகணும். பஸ்மதந்தோட கோபம் ஒரு புயலா மாற ஆரம்பிச்சது. அவன் ஒரே செகண்ட்ல அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டான். அவனுடைய கண்கள்ல ஒரு பயங்கரமான தீப்பொறி தெரிஞ்சது. ராத்திரி இருட்டு இன்னும் அதிகமாயிடுச்சு. ராம்லாலும் ஷாம்லாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இரவு இவங்களுக்கு இது கடைசி இரவா இருக்கலாம். ஷாம்லால், சீக்கிரமா அந்த செங்கலை கொண்டு வா. கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டு நாமளும் இங்கிருந்து புறப்படலாம். ராம்லால் கூப்பிட்டாரு. ஆனா ஷாம்லால் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ராத்திரி அந்த இருட்டுல ஒரு விசித்திரமான சத்தம் எதிரொலிக்குது. ராம்லால் பார்த்தாரு, யாரோ அங்க செங்கலை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கிறது யாருன்னு அவரால் தெளிவா பார்க்க முடியல. எவ்வளவு நேரம்பா செங்கலை எடுப்ப? இப்ப கொண்டு வரியா இல்லையா? ஆனா அந்த ஆளு பதில் சொல்லவே இல்லை. ராம்லால் அவர்கிட்ட போனதும் அவரோட மனசெல்லாம் பதற ஆரம்பிச்சது. ஏன்னா அது ஷாம்லால் கிடையாது. ஷாம்லால் பக்கத்துல இருக்கிற மரத்துல தொங்கிக்கிட்டே இருந்தாரு. அவரோட கண்கள் திறந்திருந்தது. பஸ்மதந்த் ராம்லால் மேல தன்னுடைய தாக்குதலை நடத்தினாரு. யாராவது காப்பாத்துங்க. மனிதர்கள் நீங்க எல்லாருமே திருந்த மாட்டீங்கடா. காட்டை அழிச்சிட்டு எங்களை மாதிரி பேய்களை வீடு இல்லாம ஆக்கிட்டீங்க. இப்ப இந்த பாழடைஞ்ச இடத்தையும் ரெனோவேட் பண்ணி லைட்டை போட்டு எங்களுக்கு வீடு இல்லாம பண்ண போறீங்களா? இதை நான் என்னைக்கும் நடக்கவே விட மாட்டேன். பஸ்மதந்தோட கண்கள் செவந்து போயிடுச்சு. அவன் ராம்லாலோட கழுத்தை பிடிச்சு அவரை அந்த இடத்துல தூக்கினாரு. ராம்லாலோட கண்கள் வெளியே வந்தது. அப்புறம் அவருடைய மூச்சு ஒரே நொடியில நின்று போச்சு. காலையில உதிக்கிற அந்த சூரியன் கூட இந்த அரண்மனையோட இருட்டை கிழிக்க முடியாது. சாந்தி தேவி அந்த அரண்மனையில வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வராங்க.
ஆனா அங்க இருக்கிற பயங்கரமான சூழ்நிலை அவங்க மனசை பதப்பதைக்க வச்சது. நாளைக்கு என் புள்ள வரப்போறான். ஆனா இது வரைக்கும் இந்த ஆளுங்க ரெனோவேஷன் வேலையை முடிக்கவே இல்ல. அவன் எங்க தங்குவான்? சாந்தி உள்ள போனாங்க. அங்க இருக்கிற நிலைமைய பார்த்ததும் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க. 2 கூலி ஆளுங்களும் இறந்து போய் கிடந்தாங்க. அவங்க முகத்துல ஒரு வித்தியாசமான அடையாளம். ஏதோ ஆத்மா பல வருஷ பழிய தீர்த்துக்கிட்ட மாதிரி இருந்தது. சாந்தி பயந்து போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸும் வந்தது. அப்புறம் அரண்மனைய சோதனை போட்டுச்சு. அப்புறம் அவங்களுக்கு அந்த அரண்மனையில இன்னும் நிறைய பிணங்கள் கிடைச்சது. இது உங்க அரண்மனையா? இங்க இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, ஆனாலும் உங்களுக்கு தெரியலையா? நான் இங்க இருக்கிறதே இல்லைங்க. இதுல பேய் இருக்கிறதா ரூமர் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பல சமயங்கள்ல இந்த அரண்மனைக்குள்ள இருந்து பார்ட்டி சத்தம்லாம் கேட்குமா, சில சமயம் அழற சத்தம் கேட்குமா. அதனால நான் இங்க வரதில்ல. நீங்க வர்றதில்லைன்றீங்க, அப்புறம் எதுக்காக இதை ரெனோவேட் பண்றீங்க? அது என் புள்ள நாளைக்கு லண்டன்ல இருந்து வரான். அவன் தான் பிடிவாதம் பிடிச்சான். நான் வந்த அரண்மனையில தான் தங்குவேன்னு சொன்னான். அதனால தான் ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸுக்கு டெட் பாடியில ஒரு விசித்திரமான அடையாளம் தெரிஞ்சது. இது ஒன்றும் சாதாரண மரணம் கிடையாது. இது ஒரு வினோதமான பயங்கரத்துக்கான அடையாளம். சாந்தி மேடம், இங்க பாருங்க. டெட் பாடியில இருக்கிற அடையாளங்கள் இது நார்மல் டெத் இல்லைன்னு சொல்லுது. இது ஒரு வினோதமான மரணம். ஏதாவது ஒரு தாந்திரிகர்கிட்ட பேசுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. சாந்தி தேவி அவங்களோட வீட்டுல ரொம்ப கவலையோட இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு ரூமரா தான் இருந்தது. ஆனா இப்போ அந்த பயம் உறுதியாயிடுச்சு. அப்பதான் லண்டன்ல இருந்து அவங்களுடைய பையன் ஆதித்யா வந்தான். அம்மா, நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? கண்ணா, ஆரம்பத்துல அது ரூமரா தான் இருந்தது. அதாவது அந்தேற்காடு மாளிகையில பேய் இருக்குன்னு. ஆனா நேத்து என் கண்ணால அதுக்கான ஆதாரங்களை நான் பார்த்துட்டேன். பேயி பிரேதாத்மாலாம் ஒன்றும் கிடையாதுமா. அம்மா, இதெல்லாம் பிரம. நேத்து தான் அந்தேற்காண்டு மாளிகையில இருந்து 5 டெட் பாடி எடுத்தாங்க. அப்புறம் எல்லாரோட பாடியிலயும் ஒரு வித்தியாசமான அடையாளம் இருந்தது. அவங்க செத்தது ஒரு பேய்னால தான் உறுதி ஆயிடுச்சு. அப்ப சரி, அப்படி பேய் இருந்தா அதை நானும் பார்க்கறேனே. ஏன்னா நான் அங்கே தானே தங்க போறேன். வேணாம்ப்பா, அங்க போகாத. சாந்தி எத்தனையோ தடவை வேண்டான்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா ஆதித்யா ஒத்துக்கல. அவன் ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டான். அப்புறம் அந்தேற்காண்டு மாளிகையில தங்கறதுக்காக போயிட்டான். ராத்திரி இருட்டு. அந்தேற்காண்டு மாளிகையோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒரு பயங்கரமான கதை மறைஞ்சிருக்கு. ஆதித்யாவும் அவனோட மனைவி மீனாட்சியும் தூங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லாரும் சுத்தி பார்க்கத்தான் வந்தானுங்க, ஆனா இவன் பர்மனண்டா இருக்கிறதுக்கே வந்துட்டான். அப்போ இப்பவே நான் அவனை பயமுறுத்த ஆரம்பிக்கிறேன். அப்போதான் அவன் இங்கேருந்து ஓடுவான். ஆதித்யாவும் மீனாட்சியும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு பயங்கரமானதா இருக்க போகுது. திடீர்னு மீனாட்சி ஒரு விஷயத்த உணர்ந்தா. அவ காது கிட்ட இருந்து யாரோ போற மாதிரி. யாரது யாரது? மீனாட்சி கத்துனதுனால ஆதித்யாவோட தூக்கம் கலைஞ்சது. அவன் தன்னோட கண்ணை தொடச்சுக்கிட்டான். என்னாச்சு மீனாட்சி? அங்க பாருங்க, சுவர்ல யாரோ தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன முறைக்கிறாங்க. ஆதித்யா தன்னுடைய போன்ல இருந்து ஃபிளாஷ் லைட்டா அடிச்சான். ஆனா அங்க எதுவுமே தெரியல. எங்க இருக்கு? எதுவுமே இல்லையே. 2 பேரும் மறுபடியும் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆதித்யா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான். அதாவது அவன் தலை மாட்டிக்கிட்ட யாரோ நிக்கிற மாதிரி. அவனுடைய முகத்துல ரத்த துளிகள் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஆதித்யா கண்ணை திறந்தான். அவன் முழிச்சு பார்த்த போது ஒரு பேய் அவன் தலை மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தது. அவனோட கோரமான கண்கள், மஞ்சேர்னு முகம், அப்புறம் வாயில சுட்டிட்டு இருக்கிற அந்த ரத்தம். காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஆதித்யாவும் மீனாட்சியும் அவங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடினாங்க. ஆதித்யா அவனோட அம்மா தாந்திரிகரோட உட்காந்துருக்காங்க. அவனோட முகம் இப்பவும் அந்த பயங்கரத்தை நினைச்சு அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அவன் நேற்று ராத்திரி நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரியே அந்த பேய்களை நான் விரட்டுறேன். ராத்திரி அமைதியான நேரம். தாந்திரிகர் யாகத்தை ஆரம்பிச்சாரு. சாந்தி, ஆதித்யா, மீனாட்சி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு மந்திரத்தை உச்சரித்தோன்னு இவங்களுடைய பயம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. மகாபூதாய நமஹ, க்ஷேத்ரஸ்ய மத்யே நாகஸ்ய. தாந்திரிகர் அந்த யாக குண்டத்துல திருநீரை போட்டாரு. 3 பேய்களும் அங்க தோன்றுச்சுங்க. அதுங்களோட முகம் மஞ்சள்னு, கண்கள்லாம் ரொம்ப கோரமா, தலைமுடி கலைஞ்சிருக்கு. அந்த இருட்டுல மின்னுனபடி அவங்களுடைய சிரிப்பு பல வருஷங்களோட வலியோட கதற மாதிரி இருக்கு. இங்க எங்களை எதுக்காக வரவழைச்சிருக்க? யார் நீ? இந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்னுடைய வீடு. நான் என்னுடைய வீட்டுல இருக்கேன். இது ஆதித்யாவோட அரண்மனை. இதை இவனுடைய முன்னோர் கால ராஜா பயபர்தன் உருவாக்கினது.
இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு முன்னாடி இங்க காடு இருந்தது. இங்க பேய்கள் நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஒரு நாள் பயபரதன் எங்க காட்டையே மொத்தமா அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் இந்த அரண்மனையை கட்டிக்கிட்டான். காடு அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா எங்களுக்கு இருக்க இடமே இல்லை. அதனாலதான் நாங்க இந்த அரண்மனையில இருக்கோம். இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா நான் இப்பவே உங்களை கட்டிடுவேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். மனிதர்களை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்க, ஆனா எங்களை மாதிரி பேய்களை பத்தி நீ யோசிக்கிறதே இல்லை. இப்போ சிட்டியில எந்த இடத்துலயும் நாங்க தங்கறதுக்கு இடம் கிடையாது. நாங்க எங்க போவோம்? அப்படின்னா நான் உங்களை கட்டிடுறேன். தாந்திரிகர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு வார்த்தைகளோட காற்றும் சில்லுன்னு மாற ஆரம்பிச்சது. அப்பதான் ஆதித்யா என்ன சொன்னான்னா, இருங்க தாந்திரிகரே, அவங்கள கட்டிடாதீங்க. அவங்க சொல்றது உண்மை. இது அவங்களோட இடம். முதல்ல இங்க காடு இருந்தது, நாங்க இவங்க இடத்த பறிச்சோம். அதனால நாங்க இந்த அரண்மனை விட்டு போறோம். ஆதித்யா சொன்னதை கேட்ட உடனே பஸ்மதந்த் அப்புறம் அவங்க குடும்பத்தோட ஆட்களோட முகத்துல ஒரு விதமான நிம்மதி நிலவுச்சு. ஆதித்யா, தாந்திரிகர் அப்புறம் அவனுடைய குடும்பத்தோட அங்கேருந்து வெளியேறினான். அப்புறம் ஒரு வக்கீலை கூப்பிட்டு அந்தேற்கண்ட அரண்மனைய பேய்களோட பேருக்கு தானம் பண்ணான். அப்புறம் சிட்டியில இருந்த பேய்ங்க எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துருச்சுங்க. அப்புறம் சந்தோஷமா அங்க இருந்ததுங்க.